போல ஒரு நாட்டுக்கு நிதிநிலை அறிக்கை தயார் செய்கிறது வந்து லேசான காரியம் இல்லை. பல பேரை திருப்திப்படுத்தணும். அது வளர்ச்சிக்கான ஒரு கருவியாகவும் இருக்கணும், பொருளாதாரத்தை சீரமைக்கிற ஒரு கருவியாகவும் இருக்கணும், எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் இருக்கணும். அந்த வகையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கார் அப்படின்னு தான் தோணுது. எல்லாரும் இந்த வருமான வரி உச்சவரம்பை ஏற்றுவாங்கன்னு நினச்சாங்க, அவர் அதை ஏற்றலை. அதை ஏற்றினா செல்வந்தர்களுக்கும் அதனால் சலுகை கிடைக்கும்ட்டு 5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த வரி சலுகையை 2000 5,000 ரூபாயை கூட்டியிருக்காரு. இதனால் என்ன ஆகும்னா 5 லட்சத்துக்கு கீழே வருமானம் உள்ளவங்களுக்கு அவங்க 2.5 லட்ச ரூபா உச்சவரம்பு இருந்தாலும் 3 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க வரி கட்ட வேண்டாம். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சலுகை. அது அடுத்த ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இப்போ எல்லாரும் வருமான வரி கட்டுறதுக்கு பயப்படுறது இல்லை. இந்த வருமானத்தை காமிச்சு வரி கட்டினோம்னா வருமான வரித்துறையிலேருந்து கேட்குற அந்த கேள்விகளுக்கு தான் பயப்படுறாங்க. அந்த கேள்விகள்லாம் இல்லாத வரையில் ரொம்ப நிம்மதியாக வரி கட்டணுங்கிறதுக்காக 2 கோடி வரைக்கும் விற்று வரவு டேர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ், இவங்கெல்லாம் 50 லட்ச ரூபா வரைக்கும் இது இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை வருமானம் இது பண்ணி கட்டினா போதும். வேற கணக்கு புஸ்தகங்கள் அது எப்படி வந்து இது எப்படி வந்த கேள்விகள் எதுவுமே இருக்காது. அந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. வங்கிகளின் வாரா கடன்களை இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கணும். இதுதான் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்லக்கூடிய அம்சங்கள். ஆனால் அது ஒரு குறையா சொல்லலை, ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு திருஷ்டி பற்றக்கூடாதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறது தான். மொத்தத்தில் ரொம்ப வித்தியாசமான ரொம்ப நல்ல பட்ஜெட். 2016-17 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையிலே பல்வேறு தரப்பினரையும், அதிலும் குறிப்பாக அனைத்து தரப்பு மக்கள், கிராமப்புறங்களை சேர்ந்த எல்லாத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் எல்லோருக்கும் ஒரு நல்ல அறிவிப்பான ஒரு பட்ஜெட்டாக தான் இருந்திருக்கு. குறிப்பாக கிராமப்புற மக்களை பார்த்து சொல்லணும் அப்படின்னா, 2018 மே 1ஆம் தேதிக்குள்ளே 100% கிராமங்களும் வந்து மின்மயமாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள் பொறுத்த மட்டும் 10,000 கிலோமீட்டருக்கு இந்த ஆண்டு மட்டும் தேசிய நெடுஞ்சாலையாக வந்து கூடுதலாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு. 55,000 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சிறு துறைமுகங்களை பொறுத்தும் நிறைய டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் வந்து 106 விமான நிலையங்களை கண்டறிந்து அவற்றை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு விமான நிலையத்துக்கும் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. விவசாயத்தை பொறுத்த மட்டும் வந்து நிறையவே செஞ்சுருக்காரு இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக வந்து விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய தானியங்கள் உட்பட இருக்கக்கூடிய பொருட்களை ஆன்லைன்லேயே கொள்முதல் செய்யவும், அவங்களுக்கு நல்ல கட்டுப்படியான அதிகமான விலைகள் கிடைப்பதற்கான அந்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய சராசரி வருமானத்தை மாதிரி 5 ஆண்டுக்குள்ளே அந்த வருமானம் வந்து ரெட்டிப்பாக்கப்படும் சொல்லியிருக்காரு. 28 லட்சம் ஹெக்டேர் வந்து கூடுதலாக பாசன வசதிக்கு வந்து மேம்படுத்தப்படுங்கிறது மட்டும் சொல்லியிருக்காரு. 5 லட்சம் ஏக்கரை வந்து இயற்கை வேளாண்மைக்கு, ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து பண்ணுவோங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, அது சார்ந்த அந்த பால் வளம் அதை மேம்படுத்துவதற்காக ஒரு தனியாக ஒரு 4 ஸ்கீம் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கான விவசாய கடன்கள் வந்து இந்த ஆண்டு வந்து 9 லட்சம் கோடி இதெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் வந்து ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தாலும் கூட தொழில் வணிகத்துறையினருக்கு பொறுத்த மட்டும் இன்னும் அந்த எங்களோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப கூடுதலாக இருந்தது. இன்னும் கூடுதலாக செஞ்சுருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது எங்கள் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ஒப்பீனியன். ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அது வரணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கட் ஆஃப் டேட் சொல்லுவாங்கங்கிற இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அது கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இருக்கக்கூடிய தொழில்களை வந்து தக்க வைத்து கொள்ள முடியும். புதிய தொழில்கள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது வெளிநாட்டு முதலீடாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு முதலீடாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஈர்க்க முடியுங்கிற அளவில் இன்றைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் சிறிய மற்றும் நடுத்தர மக்களுக்கான பயன்பாடு நிறைய அறிவிப்புகள்லாம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 60 ஸ்கொயர் மீட்டருக்கு உட்பட்ட வீடுகள் கட்டுறவங்களுக்கு வந்து சேவை வரியிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காரு. 50 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட மதிப்புக்கான அந்த வீடுகள் வாங்கினாலும் அதில் வந்து அந்த வட்டி இதில் வந்து 50,000 ரூபா வந்து வரி விலக்கு கொடுத்துருக்கிறாரு. இது இரண்டுமே வந்து சிறு மற்றும் நடுத்தர பிரிவினருக்கான அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும். பன்முகம் தண்ட இந்த பட்ஜெட் என்பது ஏழை எளிய மக்களை பொறுத்தவரை ஒரு ஏமாற்றை தளித்தாலும்
ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு மேல் தொழில் செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலான இந்த பட்ஜெட் அமைந்திருக்கின்றது. பம்ப் செட்டோட முக்கிய மூலப்பொருட்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து அதிக அளவுக்கு இறக்குமதி செய்கிறோம். இந்த இறக்குமதி வரி வந்து கலால் வரி வந்து 12% விதிக்கிறாங்க. இதுவரைக்கும் 1% கூட கலால் வரி குறைக்கப்படாது. எங்களுக்கு மிக்க ஏமாற்றம். வங்கிகளில் பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு முக்கியமான தேவை கேபிட்டல், அதுவும் கேபிட்டல் அடிக்கவேஜ். இந்த பாசல் நார்ம்ஸ்னால கேபிட்டல் அடிக்கவேஜ் அதை கொடுக்க சொல்லிட்டாங்க. இவ்வளோ வந்து 25,000 கோடி ரூபா அதுக்கு அலோகேட் பண்ணிடுறேன். இதை தவிர தேவையாக இருந்தால் அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துட்றேன். அப்புறம் ஐடிபிஐ பேங்கை பற்றி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி இதை டைவர்ஸ் பண்ண போகிறோம். நாங்கள் வங்கிகளோட முக்கியமான பிரச்சனை அரசாங்கத்தோட ஓனர்ஷிப் தான். 51% மேலே அவங்ககிட்ட ஷேர் கேபிட்டல் இருக்குது. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு இது நாளடைவில் குறைப்போம். அதனால் வங்கிகளுக்கு நிறைய இதில் முக்கியமான ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ், அதாவது வராக்கடன்கள், நான் பர்ஃபார்மன்ஸ் அசெட்ஸ் சொல்கிறாங்களே, இதை பற்றி ஏஆர்சி இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் அசெட் ரிகவரி கம்பெனி, அதாவது இவங்களுடைய வராக்கடனை வாங்கி அதை விற்று சரி பண்ணுறாங்க, அவங்களுடைய சார்பில் சில ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கறதுக்கு அது நல்லா இருக்குது. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அதோட என்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணும். முக்கியமாக அரசாங்கத்தை பற்றி சொல்லும்போது இப்போ இந்த ஃபிக்ஸட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் எஃப்ஆர்பிஎம்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அது பிரகாரம் வருஷத்தில் வந்து இவங்களுடைய இவ்வளோ கடன் தான் எடுப்போம், இவ்வளோ கடன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அதில் வந்து மாற்றங்கள் கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வந்து மொத்த பட்ஜெட்டில் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக படித்த விஷயம். இதில் அவங்க முதல் தடவை என்ன சொன்னாங்க, பிளான் நான் பிளான் ரெண்டையும் எடுத்து ஒவ்வொரு ஐட்டம் செலவு பண்ணும்போது அது தனியாக கொண்டு போகிறோம், அதுக்கான தேவையான மாறுதல்களை இந்த திட்டத்தில் கொண்டு வரேன்னு சொல்லுங்க. இது முக்கியமான பாயிண்ட், குறிக்கோள். அதனால சொல்கிறேன், பட்ஜெட்டில் வந்து இன்டென்ஷன்ஸ் நல்லா இருக்குது. எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கணும். இன்னொரு முக்கியமான சின்ன விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து எப்படி மால்லாம் விற்கிறாங்களோ அதே மாதிரி இந்த நெய்பர்ஹுட் ஷாப்னு சொன்னாங்க, சின்ன சின்ன கடைக்கெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது. அதே சமயத்தில் ப்ரீஎம்டிவ் டேக்ஸ்ன்னு பார்த்தபோது நீங்கள் வந்து அக்கௌண்ட்டெல்லாம் வச்சுருக்கல, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பணம் கொடுக்கணும், இவ்வளோ 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட டேக்ஸ் கட்டிடுங்க, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டா பரவாயில்லைங்கிறாங்க. சில இடத்துல கொஞ்சம் முரண்பாடான வார்த்தைகள் இருக்குது. பட் ஓவரால் இன்டென்ட்னு சொன்னால் அவருடைய நாங்கள் இதுதான் செய்ய ஆசைப்படுறோம்னு சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது. பண அலோகேஷன்ஸ்லாம் கரெக்டாக இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து கொடுத்தா சொல்லணும். விவசாயத்திற்கு சுமார் 9 லட்சம் கோடி அளவிற்கு கடன் தொகை அறிவித்திருந்தாலும் கூட அந்த தொகையானது அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் இல்லை. அதற்கான எந்த திட்டங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை. வேலைவாய்ப்பை பற்றியும் இல்லை, ஓய்வூதியத்தை பற்றியும் இல்லை. புதிய வேலைவாய்ப்புகள் எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உருவாக்குவார் என எதிர்பார்க்கப்பட்டோம், அதுவும் இல்லை. மாற்றுத்திறனாளிகளை பற்றி பொறுத்தமறையில் இது ஒரு வெறுமையும் வறுமையும் நிறைந்த பட்ஜெட்டாகவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தனிநபர்களுடைய உச்சவரம்பு வந்து உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை போன ஆண்டே இருந்தது. போன ஆண்டு ஒரு சின்ன ஒரு உயர்வு மட்டும் கொடுத்தாங்க. இந்த வருஷம் நிச்சயமாக வந்து அந்த உச்சவரம்பு வந்து உயர்த்தப்படும் எல்லா மக்களுமே எதிர்பார்த்தோம். அது உயர்த்தப்படாத ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது. இந்த மத்திய பட்ஜெட்டில் வந்து வளர்ச்சி திட்டங்களுக்காக நிறையா ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதை வந்து வரவேற்கிறோம். முக்கியமாக வந்து கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தில் வந்து 2.23 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் 19,500 கோடி ரூபாய் வந்து அதற்கு ஒதுக்கீடு செய்வதை வரவேற்கிறோம். அதே மாதிரி 2018க்குள் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி ஏற்படுத்தப்படும் என்பதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி வாரத்தில் 7 நாளும் வந்து சிறு கடைகள் வந்து திறக்கலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த சிறு வணிகர்கள் மற்றும் இவங்களுக்கு வந்து முத்ரா வங்கி மூலமாக வந்து கிஷோர் தருண் அப்படின்னு 3 வகையான கடன்கள் வழங்குறாங்க. அதுக்கு வந்து இந்த வருடம் வந்து இலக்கு வந்து 1,80,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சென்ற இந்த முத்ரா வங்கி ஆரம்பித்த நிலையில் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட இலக்கு வந்து அந்த இலக்கும் வந்து இந்த சிசுங்கிற சிறு கடனை வந்து மாத்திரம் 50,000 ரூபா உள்ள கடனை மாத்திரம் எல்லா வங்கிகளும் கொடுத்துட்டு கிஷோர் தருணில் வந்து இருக்கக்கூடிய அந்த இலக்கை வந்து அடையலை, கொடுக்கல அந்த கடனை. இதை வந்து இப்போ இருக்கிற இலக்கை வந்து சிசுக்கு இத்தனை கடன் இவ்வளோ ரூபா, கிஷோருக்கு இவ்வளோ கடன் இவ்வளோ ரூபா, தருணுக்கு இத்தனை பேருக்கு கொடுக்கணும் இவ்வளோ ரூபா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணால் அது முறையாக இந்த மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு முறையான முறையில் சென்று சேரும் என்று நாங்கள் கோரிக்கை விரும்புகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கோரிக்கை வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் 1 கோடி ரூபா வரையில் உள்ளதை வந்து நாங்கள் உயர்த்தி கொடுக்கணும்னு எங்கள் கோரிக்கையில் கொடுத்துருந்தோம். அதை உயர்த்தி கொடுத்துருக்காங்க, 2 கோடி ஆக்கியிருக்காங்க. அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த உணவுத்துறையில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த துறை வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து ஏற்கனவே அந்த அக்ரி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டேக்ஸே இல்லாமல் இருந்தது வந்து முதல்ல 1%, அப்புறம் 2%, இதே காரணத்துக்காக தான் அதை கூட்டினாங்க.
அதை எடுத்துட்டாலே வந்து அந்த துறை வந்து டெவலப் ஆகும். அதுக்கு மேலே வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது வந்து அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்த பட்ஜெட் ஒரு மிதமான பட்ஜெட் மாதிரி தான் தெரியுது. வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்கள் வகுத்திருந்தாலும் வரி விதிப்பை பொறுத்தவரையிலும் இன்னும் சலுகைகள் எதிர்பார்த்தது ஏமாற்றம் அளிக்கிறது. எல்லாம் வெறும் சிட்டி வளர்ச்சி எல்லாம் கிராம வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள். பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்துக்கு பணத்தை 87 கோடி கொடுத்து அதற்கு ஒரு வளர்ச்சிக்கு உதவி செய்துள்ளார் இந்த பட்ஜெட்டில். இது பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். திருநங்கைகளுக்குன்னு ஒரு கோரிக்கைகள் இருக்கும், திருநங்கைகள் நல வாரியத்துக்குன்னு ஒரு செலவுகள் இருக்கும். இது சம்மந்தப்படுத்தி ஒரு மத்திய அரசு இந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு தொகையாவது இவங்க நலத்துக்காக ஒதுக்கி இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த இயர் பட்ஜெட் வந்து இட் வாஸ் லைக் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த பப்ளிக்ல வந்து எல்லா செக்டாருக்குமே வந்து இந்த பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டாராகவும் இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார், எல்லாத்துக்குமே அலோகேஷன் வந்து இருக்கு. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆர்கானிக் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு வந்து மேனுஃபேக்சர் லைக் ஸ்டார்டிங் இப்போ நியூவாக மேனுஃபேக்சர்ஸுக்கு வந்து 3 to 4 years வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ண வேணான்னு அவங்களுக்கு வந்து ரிலீஃப்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதே மாதிரி வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் வந்து இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்ட் வைட் சிலபஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு வேர்ல்ட் சிலபஸ் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் கொடுக்கணும்னு இருக்காங்க. பட் இது எந்த அளவு இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு தெரியாது. பிகாஸ் நம்மளோட இந்தியா வந்து எப்படின்னா ப்ரீடாமினண்ட்டாக வி ஆர் பாவர்ட்டி ப்ரீடாமினன்ட் கண்ட்ரி. அந்த கண்ட்ரிக்கு எப்படி இந்த மாதிரி எஜுகேஷன் வந்து சூட் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு குவெஸ்டின் மார்க். விமென்க்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல. எல்லா பட்ஜெட்லையும் வந்து விமென்க்கு வந்து இருக்கலே கம்மி கான்சென்ட்ரேஷன் தான் இருக்கும். விமன் வந்து எப்படி ஒரு அசம்பிளியில் வந்து 33% தான் அவங்களுக்கு வந்து அலோகேஷன் இருக்குது. இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைனா விமென்க்கு வந்து பொதுவாக ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து நிறையா வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. பட் மென்னுக்கு கொடுக்குற அளவுக்கு விமென்க்கு வந்து அந்த அளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து கொடுக்கல. அப்புறம் மணி வந்து அவங்க வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் மணி பட்ஜெட்டில் வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கும் வந்து கொஞ்சம் அலோகேட் பண்ணலாம். ஸோ இதில் அலோகேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் இந்தியா எக்கானமியில் இருக்கிற இன்இக்வாலிட்டிஸ் வந்து கம்மியாகும் இதனாலேயே.